வாலி சொல்லுவார், காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் கண்ணதாசன். அப்படி தேன் மாதிரி இனிக்குங்க. ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் அத்தனை அழகு. நம்ம அந்த காலத்து சினிமா பற்றியெல்லாம் நம்ம இன்னுமே நிறைய பேசணும். குடும்ப உறவுகளை எவ்வளோ அழகாக சித்தரிச்சிருந்தாங்க. அந்த உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தன்மையெல்லாம் அன்னைக்கு அவ்வளோ அழகாக படம் பிடிச்சு காட்டியிருந்தாங்க. இப்போ நீங்களாம் பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையாக உங்களெல்லாம் பார்த்தா சில சமயங்கள் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் அந்த காலத்திலேயே லைவாக அதெல்லாம் அனுபவிச்சிங்க அந்த படங்களை. இப்போ நான் என்ன தெரியுங்களா பண்ணுறேன், பழைய பாட்டை தேடி தேடி போய் கேட்டுட்ருக்கிறேன், பழைய படத்தை போய் தேடி தேடி பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய பாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு என்ன சொல்கிறது, த சாங் ஆஃப் த செஞ்சுரின்னு சொல்கிறதா, இல்லை சாங் ஆஃப் த மில்லேனியம்னு சொல்கிறதா, த பெஸ்ட் பீஸ் ஒர்க் ஆஃப் கண்ணதாசன்னு சொல்கிறதா, நீங்களே கேட்டுட்டு சொல்லுங்கள். நானும் எனக்குள்ளே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த பாட்டை சார் பாடி முடிக்கும்போது என் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் நழுவ விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக நான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எப்படியாவது கண்ணீர் துளிகளை நான் நெருக்கி இறுக்கி பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு சார். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா, கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மலர்ந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா.
அன்பே ஆரிராரீரு. அண்ணன் தங்கச்சி பாசம்னா பாசமலர். அதை கேட்டு அழுகாத இன்றைக்குமே நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு எமோஷ்னலான பாண்டிங். இதில் ஒரு இன்டலெக்சுவலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னங்க மலர்ந்தும் மலராத? தமிழில் பூவினுடைய நிலைப்பெயர்கள்னு மொத்தம் 7 வருங்க. பூன்னு ஒன்று மட்டும் சொல்லிடக்கூடாது. பூவினுடைய நிலைப்பெயர்கள் மொத்தம் 7. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்புனா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அடுத்தது மொட்டு கொஞ்சம் பெருசாக, அடுத்தது முகை, முகைனா முகிழ்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது மலர். மலர் தான் அப்படி மெல்லமாக அப்படி விரிஞ்சும் விரியாமல் அப்படி ஃப்ராக்ரன்ஸை மட்டும் வெளியில் விட்டுருக்கும். அதுதான் மலர். ரொம்ப விரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த இதழ்கள், அதுக்கு பேர் அலர். விரிஞ்ச அந்த இதழ்கள் எல்லாம் வாடிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் வி. வாடின அந்த இதழ்கள் எல்லாம் விழுந்து வதங்கியே போயிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் செம்மல். அந்த பூவினுடைய நிலைகள்லேயே ரொம்பவும் அழகானது மலர். அது விரிஞ்சும் விரியாமல் இருக்கும். அதனால தான் மலர்ந்தும் மலராதன்னு அந்த குழந்தையோட முகத்துக்கு கொண்டு போய் ஒப்புமைப்படுத்தினான் கண்ணதாசன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வரியை பாருங்களேன், வளரும் விழி வண்ணமே. அதுனா வளரும் விழி வண்ணமே, விழி எப்படி வளரும்? அரைச்சொல் பயன்படுத்துவது கண்ணதாசனுக்கு ஆகாது. குழந்தை தூங்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. குழந்தை கண்மூடி தூங்குதுன்னு சொல்லக்கூடாதும்பாங்க. அது எப்படி சொல்லணுமா? கண் வளர்கிறது அப்படின்னு. கண் வளர்கிறதுனா குழந்தை தூங்குது அப்படின்னு அர்த்தமா. அதனால தான் வளரும் விழிவண்ணமேன்னு போட்டார். அதற்கு அடுத்த வரி பாருங்களேன், வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுது. அதனை விடிந்தும் விடியாத காலை பொழுது. இந்த பூமி பந்திலே அழகான காட்சி எது தெரியுங்களா? இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய காட்சி. அது காலையிலையும் வரும், சாயந்தரம் வரும். அந்த ரெண்டுலேயுமே மோஸ்ட் பியூட்டிஃபுல் எதுனா மார்னிங். அதைத்தான் இங்கே கொண்டாந்து வைக்கிறாருங்க. என்னங்க அந்த மனுஷரை என்ன சொல்லி பாராட்டுறது, என்ன சொல்கிறது?